சட்டவிரோதமான போதைப்பொருள் தொழிற்சாலை இலங்கையில் இயங்கி வருகின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக அதனை பாதுகாப்பதற்குரிய பெரிய அரசியல் சக்திகள் இருந்திருக்க வேண்டும், காவல்துறை சக்திகளும் இருந்திருக்க வேண்டும். பலவிதமான போதைப்பொருள் பாவனைகள் யுத்தத்தின் பின்னர் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களையும் சீரழிக்கின்ற கலாச்சாரத்தை அழிப்பது என்பதும் கூட ஒரு இனப்படுகொலையின் ஒரு வடிவமாகத்தான் இருக்க வேண்டும். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இப்படியான நாசகார வேலைகள் நடக்கவில்லை. பாதாள லோக கோஷ்டிக்கு மாத்திரம் சொந்தமாக இல்லாமல் பழிச்சிடும் வெள்ளைகளோடு, பழிச்சிடும் சிரிப்புகளோடு மக்களை ஏமாற்றி திரிகின்ற நாட்டின் தலைமைகளாக இருந்தவர்கள், முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை சில இணையதளங்களை பார்க்கின்ற போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த போதை வஸ்து முழுமையாக இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு விடயம், இதுவரைக்கும் நினைத்தார்கள் வெளிநாடுகளில் இருந்துதான் போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன என்று. ஆனால் தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி லித்தனிய போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பிரமாண்டமான அளவுக்கு அதிகமான இந்த போதை வஸ்து பொருட்களையும் பார்க்கின்ற போது இங்கு ஒரு தொழிற்சாலையே இயங்கி வந்திருப்பதாக நுவரெலியாவில் கூறப்படுகின்றது. ஒரு சட்டவிரோதமான போதைப்பொருள் தொழிற்சாலை இலங்கையில் இயங்கி வருகின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக அதனை பாதுகாப்பதற்குரிய பெரிய அரசியல் சக்திகள் இருந்திருக்க வேண்டும், காவல்துறை சக்திகளும் இருந்திருக்க வேண்டும். இந்த நாடு சீரழிவதற்கும் சமூகம் சீரழிவதற்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பலவிதமான போதைப் பொருள் பாவனைகள் யுத்தத்தின் பின்னர் 2009க்கு பின்னர் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர் ஒரு ஜீப்பில் கேரளா கஞ்சாவோடு பிடிபட்டிருக்கின்றார். பிடிபட்டவர் பின்னர் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார், இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே பொதுவாக நோக்குகின்ற போது இந்த போதைப் பொருளால் நாட்டையும் மக்களையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களையும் சீரழிக்கின்ற, கலாச்சார படுகொலை செய்கின்ற, இதுவும் ஒரு வகையில் கலாச்சாரத்தை அழிப்பது என்பதும் கூட ஒரு இனப்படுகொலையின் ஒரு வடிவமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கட்டுக்கோப்பான கலாச்சார விழுமியங்களை அழித்துவிட்டால் அங்கு காவாலித்தனமான அல்லது ரவுடித்தனமான அல்லது பிற்போக்கான அல்லது சமூக சீரழிவுக்கான செயல்பாடுகளை ஊக்குவிக்க முடியும். யுத்தம் நடைபெற்ற காலத்தில், விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இப்படியான நாசகார வேலைகள் நடக்கவில்லை. இப்போது இந்த நாசகார வேலைகள் இப்போது என்று சொல்வதை விட அக்காலத்தில் நடைபெற்றிருக்கின்றன. போதை வஸ்து முற்றாக இலங்கையிலிருந்து கழுவி எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், துடைத்தெறியப்பட வேண்டுமாக இருந்தால் பின்புலத்தில் இருக்கின்ற இயக்குநர்கள் அல்லது அதிகார சக்திகள் கைது செய்யப்பட வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீர்கொழும்பில் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியிடம் இந்த போதை வஸ்து சம்பந்தமாக கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி சுற்றி வளைப்பு செய்த போது அக்கால ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் உலங்கு வானூர்தியில் சென்று அந்த அரசியல்வாதியை காப்பாற்றியதாக கூட அக்காலத்தில் கதையடிப்பட்டது. எனவே இந்த போதை வஸ்து வியாபாரம் என்பது தனிய பாதாள லோக கோஷ்டிக்கு மாத்திரம் சொந்தமாக இல்லாமல் பழிச்சிடும் வெள்ளைகளோடு, பழிச்சிடும் சிரிப்புகளோடு மக்களை ஏமாற்றி திரிகின்ற நாட்டின் தலைமைகளாக இருந்தவர்கள், முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை சில இணையதளங்களை பார்க்கின்ற போது சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த கால ஜனாதிபதி, அவருடைய மகன் போன்றவர்களும் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கம்பஹா மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வந்திருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை மக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக வெட்ட வெளிச்சமாக கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டை நாட்டின் தலைவர்களாக, நாட்டின் காவல் சக்திகளாக அல்லது நாட்டை காக்கின்ற தேசபக்தர்களாக காட்டிக்கொள்ளுகின்ற இந்த முகமூடிகளை கிழித்தறிந்து நாட்டை நாசகார வேலைகளுக்கு கொண்டு இயக்குகின்ற பிரமுகர்கள், பிரதிநிதிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் சக்திகள், காவல் சக்திகள் எவை என்பதை மக்களுக்கு புடம் போட்டு காட்ட முடியும்.